உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுற 5 விதமான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டி. அப்படின்னா உங்களுக்கு எந்த நபரோட வாட்ஸ்அப் வீடியோ உங்கள் கேலரிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது வராத மாதிரி செட் பண்ணலாம். அவங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அவங்களுக்கு நேமுக்கிட்ட லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது மீடியா விசிபிலிட்டி வேணும், அதை ஓகே பண்ணுங்கள். அதை ஓகே பண்ணும்போது எப்போவுமே டிஃபால்ட்டாக எஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் நோ கொடுங்க. இதுக்கு அப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் வீடியோ உங்கள் கேலரியில் வராது. அப்படி உங்களை பார்க்கணுன்னா அவங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ கிளிக் பண்ணி தான் பார்க்க முடியும். ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சீன். ஒருத்தர் நமக்கு அனுப்புகிற மெசேஜை நாம் பார்க்கணும், ஆனால் அவங்களுக்கு நாம் பார்த்ததா தெரியக்கூடாது. அதே மாதிரி நமக்கு பார்க்கலாம். பொதுவாக நமக்கு ஒருத்தர் அனுப்புகிற மெசேஜ் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது லாஸ்ட்டாக என்ன அனுப்பியிருக்காங்களோ அது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்க, ஒருத்தர் 4-5 மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா அந்த மெசேஜை என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு கூட நமக்கு பார்க்கலாம். பாருங்கள் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுறது விட்ஜெட்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் வாட்ஸ்அப் ஒன்று, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் தூக்கி வைங்க. அப்படி வைக்கும்போது அந்த வாட்ஸ்அப்பில் யார் யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, என்னென்ன அனுப்பியிருக்காங்க அதை நமக்கு பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம பார்த்ததாதும் தெரியாது, அவங்களுக்கு டிக் மார்க் நீல கலரில் மாறாது. ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு நம்ம வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தோம், அங்கே நம்ம பார்த்துட்டோம், ஆனால் இந்த மொபைலில் என்ன பார்த்ததாட்டு அவங்க காமிக்கலை. இதே மாதிரி நமக்கு அவங்க என்னென்ன அனுப்புகிறாங்கன்னு உள்ளதை நமக்கு பார்க்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே லாங்குவேஜ் நமக்கு மாற்றலாம். அது எப்படின்னு பார்ப்போம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். சார்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஆப் லாங்குவேஜ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ என்ன லாங்குவேஜ்னு அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தமிழை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வாட்ஸ்அப் மட்டுமே நமக்கு தமிழில் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வேண்டாம்னா நமக்கு பின்னும் திருப்பி என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே அமைப்புகள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அரட்டைகள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே செயலி மொழி இருக்குது, அதை கிளிக் பண்ணி நமக்கு இப்போ இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நமக்கு வாட்ஸ்அப்பை மட்டும் லாங்குவேஜ் மாற்றி யூஸ் பண்ணலாம். நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேக்ரவுண்டை டார்க்காக மாற்றலாம். அது எப்படின்னு பார்ப்போம். பொதுவாக வாட்ஸ்அப்பில் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும், அதை டார்க்காக மாற்ற என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே தீம்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது போல் லைட்டுன்னு இருக்குது, அதனால் ஒயிட்டாக இருக்குது. டார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் சைடு டார்க்காக மாறிடும். இதே மாதிரி லைட்டாக டார்க்காக உங்களுக்கு எது வேணுமோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் 7 பேர் ஒரே டைமில் ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிவிடுங்க. கால்ஸ் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு நேராக கீழே ஃபோன் சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் ப்ளஸ் மார்க், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது மேலே பாருங்கள் நியூ குரூப் கால்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கான்டாக்டில் இருக்க எல்லா டீட்டெயிலும் வரும். இதில் உங்களுக்கு யார் யாருக்கு உங்களுக்கு ஒரே டைமில் ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு குரூப்பாக பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கான்டாக்டாக அதில் ஓகே கொடுங்க. அதில் 7 பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும், 7 பேருக்கு மேலே அதை செலக்ட் பண்ண முடியாது. பண்ணி அவங்கள கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி குரூப்பாக பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.